வருடத்தின் ஆரம்பத்திலேயே முதல் 5 மாதங்கள் அப்படியே வலிமையாக ராசியை பார்க்கக்கூடிய அளவில் ராசியில் ராகு இருக்கிறார் உண்மைதான். ஆனால் அதை குரு பார்க்கின்ற அமைப்பில் இருக்கிறார். ஜூன் மாதத்திற்கு பிறகு 6ஆம் இடத்துல குரு வந்தாலும் 12ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். தொழில் நல்லா இருக்கும். தொழில் நல்லா இருந்தாலே பாதி பிரச்சனையை நம்ம தீர்த்துக்கலாம். உண்மையிலேயே தொழில் நல்லா இருக்குன்றது அப்படின்ற அமைப்பில் என்ன பண்ணுவீங்க, எதிலும் ஒரு பணம் வரக்கூடிய அமைப்புகளில் ஒரு நிம்மதி வரும், ஒரு முடிவெடுக்கக்கூடிய தைரியம் வரும் இல்லையா. ஆக பிற்பகுதி 7 மாதங்களில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய தைரியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. 6ஆம் இடம் 10ஆம் இடம் 12ஆம் இடம் சுபத்துவத்தை அடைவதால் புதிய கடன்கள் கிடைக்கும். ஆனால் அந்த கடன்கள் வளர்ச்சிக்கான கடன்களாக இருக்கும். சிலருக்கு ஹவுசிங் லோன் அப்ரூவல் ஆகும், சிலருக்கு வண்டி வாங்குவீங்க, சிலருக்கு குறைந்த வட்டியில் கிடைக்கக்கூடிய கடனை வச்சு தொழிலை முன்னேற்றம் பண்ணுவீங்க. ஒரு வருஷத்துலேயே அடைச்சலான்ற ஒரு நம்பிக்கையும் வரும். ஆக கடன் வாங்கினாலும் கூட கவலைப்படாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் தொழில் முன்னேற்றத்தின் காரணமாக கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குங்க. படிப்படியாக இனிமேல் பெரிய கவலை இல்லை, கஷ்டம் இல்லை என்றதை மனசு உணரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. சொந்த வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்து வந்த சோகங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஓரளவுக்கு புரிந்துணர்வுகள் இருக்கும். வெளிநாட்டில் போய் வேதனைகளை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கின்ற, வெளிநாட்டில் இன்னும் செட்டில் ஆகாதவர்களுக்கு வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, அங்கேயே சிட்டிசன், அங்கேயே வீடு வாங்கிறது, அங்கேயே ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு தொழில் அமைகிறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய எதிலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல